இன்றைக்கி நாம் புதுமை பித்தன் மொழிபெயர்த்து எழுதின ஜாம்ஸ் ஹனலியோட ஆட்டுக்குட்டி தான் அப்படிங்கிற கதையை தான் பார்க்க போகிறோம். ஹாய், ஹலோ, வணக்கம். இது உங்கள் கதை எஃப்எம். வாங்க இன்றைக்கி கதைக்குள்ளே போகலாம். ஆட்டுக்குட்டி தான் இந்த கதை. ரொம்பவும் ஒரு சின்ன நிகழ்வை தான் ஒரு கதையாக எழுதியிருப்பார் இங்கிலாந்து எழுத்தாளரான ஜேம்ஸ் ஹனலி. இந்த குறிப்பிட்ட கதையை எடுத்து மொழிபெயர்க்கணும் அப்படின்னு நம்ம புதுமை பித்தன் அவர்களுக்கு தோணுனதுக்கு காரணம் என்னவாக இருக்கும்? இந்த கதையை படித்தப்போ எனக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறதையும் நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறதையும் கதையை முழுசாக கேட்டுட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பயங்கர இரைச்சலோட வேகமாக ஒரு வளைவை திரும்பி வரக்கூடிய ஒரு சிகப்பு நிற பஸ்ஸோட இந்த கதை ஆரம்பமாகுது. அந்த பஸ் அவ்வளோ வேகமாக போனாலும் அந்த பஸ்ஸுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அதை பற்றின கவலையே இல்லை. பயங்கரமாக பாட்டு பிடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக அந்த பஸ்ஸில் ஊரை சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. திடீர்னு அந்த பஸ்ஸு கீரிச்சிட்டு நிற்கிது. பாட்டும் கப்புன்னு ஆஃப் ஆகிடுச்சு. டக்குன்னு பஸ்ஸு நின்றுச்சு. என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு எல்லாரும் பயந்துட்டாங்க. என்ன என்ன நடந்தது அப்படின்னு பின்னாடி பஸ்ஸோட கடைசி சீட்டில் 2 சுரங்க தொழிலாளர்களுக்கு நடுவில் உட்காந்துருந்த பூதாகரமான ஒரு அம்மா கத்தி கேட்குறாங்க. அவங்க கேட்ட உடனே டிரைவர் பின்னாடி திரும்பி, அது ஆட்டுக்குட்டி தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆட்டுக்குட்டி தானா ஆட்டுக்குட்டி தானான்னு சுற்றி பஸ்ஸில் இருக்க எல்லாரும் மாற்றி மாற்றி பேசி சிரிச்சுக்கிறாங்க, அமைதியாகிக்கிறாங்க. அவரும் பஸ்ஸிலேருந்து கீழே இறங்குறாரு. டிரைவர் ரொம்ப கோவத்தோடு இறங்குறாரு. இறங்கி போய் கீழே பார்த்தா ஆட்டுக்குட்டி எங்கே இருக்குன்னு தெரியல. அங்கே எங்கேயுமா தேடுறாரு. அவர் பின்னாடியே ஆட்டு மந்தைங்க மாதிரி அந்த பஸ்ஸுக்குள்ளே இருந்த பயணிகளும் இறங்கி போயிட்டாங்க. அவங்க எல்லாரும் நச நசன்னு பேசிக்கிட்டே அந்த தெருவே அடைச்சிட்டு நின்னாச்சு, அந்த ரோட்டை. அதுக்கப்புறம் தான் பார்த்தா பின்னாடி அந்த டயருக்கு நடுவில் தன்னோட காலை மாட்டிக்கிட்டு கால் நொறிஞ்சி போய் ரொம்ப பரிதாபமான நிலையில் அந்த ஆட்டுக்குட்டி அங்கே இருக்குது. அதை பார்த்த உடனே எல்லாருக்கும் அச்சச்சோ ரொம்ப பெரிய தப்பு நடந்திருக்குதேன்னு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அந்த டிரைவரும் என்ன பண்ணுறது, நான் வேறு 11:10க்கெல்லாம் கான்வேக்கு போயிருக்கணும், இப்படி நடந்துருச்சே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, ஏதாச்சும் பண்ணி தானே ஆகணும், சரி கொஞ்சம் எல்லோரும் தள்ளி போங்க, நான் ரிவர்ஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வண்டியில் போய் ஏறிட்டு ரிவர்ஸ் எடுத்ததும் அந்த ஆட்டுக்குட்டி அப்படியே தொப்புன்னு இறங்கி ரோட்டில் விழுது. அப்படியே அதோட ரத்தமெல்லாம் தெருவில் இருக்கிற அப்படியே இந்த புழுதிக்கு நடுவில் அப்படியே அந்த புழுதியை நோட்டிட்டு போகுது. அதை பார்க்குறதுக்கே அவ்வளோ ரத்தம் போகிறத பார்த்து நிறைய பேருக்கு ஒரு மாதிரி ஆகுது. அவரும் இறங்கி கீழே வந்து பார்க்குறாரு. ரத்தத்தை பார்த்தோன்னே டென்ஷன் ஆகிட்டார். எல்லாம் ரத்த கலரியாக இருக்குது. ஐயோ, இந்த சனியை வந்து என் பஸ்ஸில் தான் விழுமான்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. அதை பார்த்த உடனே அந்த சுரங்க தொழிலாளிகள் 2 பேரும் ஆமாம் ஆமாம் ஏதாவது பண்ணி தானே ஆகணும், ஏன்னா அதுதானே சனியை அப்படிங்கிற மாதிரி அந்த டிரைவரை கோவமாக பார்க்குறாங்க. அங்கே நிறைய பெண்களும் ஆண்களுமா நிற்கிறாங்க. எல்லாரும் சொல்கிறாங்க, ஒவ்வொருத்தருக்கும் மாற்றி மாற்றி எண்ணம் வருது. அவங்க எல்லாருக்கும் ரெட் லைன் கிளப் அப்படின்னு அவங்க தங்கியிருக்கக்கூடிய அந்த ஹோட்டலுக்கு போகிறது தான் ஒரே எண்ணமாக இருந்தது. அவங்க எல்லாருக்கும் ஒரே தாட் தான், ஒரே மாதிரியான எண்ணம் தான். அந்த ஆட்டுக்குட்டி ஒரு பெரிய இடைஞ்சல், ஒரு பெரிய தொந்தரவு நம்ம வழியில் குறுக்கிட்டுருச்சு, அதை என்ன பண்ணுறது. ஒருத்தர் சொல்கிறாரு, அந்த ஆட்டுக்குட்டி அப்படியே தூக்கி அந்த வயலில் போட்டுருங்க, நம்ம பஸ்ஸில் ஏறி போகலாம் அப்படி சொல்கிறார். இன்னொருத்தர் சொல்கிறாரு, ஏன் அதெல்லாம் தூக்கிக்கிட்டு அதை அப்படியே ரோட்டில் கிடக்கட்டும், நம்ம போயிடுவோம் பஸ் ஏறி, எப்படின்னா செத்து போயிடுமே அப்படி சொல்கிறார். இன்னொன்று டிரைவர் சொல்கிறாரு மறுபடி வந்து, அதை ஏன் அப்படி போட்டுட்டு போகணும், பேசாமல் கொன்னுடலாம், ஐயோ பாவம் எவ்வளோ கஷ்டப்படுது அப்படி சொல்கிறாரு. அப்போ நீயே கொல்ல, நீ தானே டிரைவர் அப்படின்னு அந்த பூதாகரமான லேடி உடனே கோவமாக கத்துறாங்க. இப்படி மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தரும் பேச எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஆட்டுக்குட்டியெல்லாம் கொல்றதுக்கு என் மனசு வர மாட்டேங்குது, நான் ஆட்டுக்கறி நான் சாப்பிட தான் செய்வேன், இருந்தாலும் ஆட்டுக்குட்டியை கொல்லணும் அப்படிங்கிறச்ச எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் சிரிச்சுக்கிறாங்க. அப்போ மறுபடியும் அந்த கூட்டத்தில் இருக்க ஒருத்தர் சொல்கிறாரு, அந்த ஆட்டுக்குட்டி அப்படி விட்டுடலாம், எப்படியும் அது செத்து போயிடும், வாங்க நம்ம பஸ்ஸில் ஏறி போகலாம் அப்படி சொல்கிறாரு. ஆனாலும் அங்கேருந்து யாருமே நகரலை. அவங்க எல்லாருக்கும் மனசுக்கு பாரமாகவும் இருக்காது, அப்படியே போட்டு போகிறதுக்கும் பிடிக்கல, அது கொல்லதுக்கும் யாருக்கும் மனசு இல்லை. எல்லாருமே ஒரு மாதிரியான மனநிலையில் அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த ஆட்டுக்குட்டி தன்னால் செத்துறாதா அப்படி சொல்லிட்டு தன்னோட வலி தாங்க முடியாமல் சுற்றி இருக்கிறவங்க யாருமே தனக்கு உதவலை அப்படிங்கிறத பார்த்ததும் அது பாட்டுக்கு வலி தாங்க முடியாமல் கண்ணை மூடிடுச்சு. பார்த்த எல்லாருக்கும் மன நிம்மதி, அப்பா ஒரு வழியாக செத்துருச்சு அப்படி சொல்லிட்டு எல்லாரும் திரும்பி பஸ்ஸுக்கு போகவும் தன்னை விட்டுட்டு போகிறாங்களே அப்படிங்கிற தனிமையில் பயமா என்னன்னு தெரியல, அந்த ஆட்டுக்குட்டி மறுபடியும் கண்ணை முடிச்சு பார்த்து. ஆனால் அதை பார்த்த எல்லாருக்கும் அப்படி ஒரு கோவம், பயங்கர கோவத்தோடு அந்த சனியை இன்னும் சாகலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் கற்றுக்கிட்டே அதுக்கிட்ட வந்து அதை மறுபடியும் பார்க்குறாரு. அது மறுபடியும் கண்ணை முழிச்சிட்டு அவங்க எல்லாரையும் பார்த்து ஒரு கெஞ்சி கூத்தாடுது, தன்னுடைய கண்களாலேயே அவங்க எல்லாரையும் பார்த்து கெஞ்சுது. ஆனால் எல்லாராலும் எதுவுமே பண்ண முடியலை. அந்த நேரம் பின்னாடி இருந்து ஒரு சத்தம் கேட்குது, எல்லாரும் விலகுங்க, தள்ளிப்போங்க அப்படின்னு. எல்லாரும் உடனே கடகட பின்னாடி அந்த சைடில் புல் இருக்குல்ல, அந்த சைடாக எல்லாரும் விலகி போயிட்டாங்க. பின்னாடி ஒரு சின்ன ஸ்போர்ட்ஸ் கார்லேருந்து ஒரு பொண்ணு இறங்கி வரா. வந்து பார்த்துட்டு கேட்குறா, அங்கே இருக்க ஆண்களை பார்த்துட்டு கேட்குறா, என்ன மோட்டார் ஏறிடுச்சா, கண்ணு தெரியலையா, ஏன் இந்த குட்டியை இப்படி சித்திரவதை பட விட்டுட்ருக்கீங்க
ஏதாவது செய்ய வேண்டியதானே, அப்படியே நின்று பார்த்துட்டே இருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸுக்கு அந்த பக்கமாக போகிறான். அவள் பின்னாடியே நிறைய பொண்ணுங்களும் போகிறாங்க. போன்னு பார்த்தா அந்த வேலிக்கு அந்த பக்கம் ஏறி குதிச்சு அங்கேருந்து ஒரு கல்லை தூக்கிட்டு வரா. அதை பார்த்த உடனே ஒருத்தன் கேட்குறான், "டேய் என்னடா பண்ணுறா?" அப்படின்னு கேட்கவும், தெரியல, பார்த்தா கல்லை தூக்கிட்டு வந்து அது மேலே போட்டு கொல்ல போகிறா போல். கொஞ்சம் கூட நெஞ்சிருக்கமே இல்லாத பொட்டை கழுதை அப்படின்னு சொல்லி அவளை திட்டுறாங்க. வேலிக்கு அந்த பக்கமாக போய் எடுத்துகிட்டு வந்த கல்லை தூக்கிட்டு வந்து அந்த ஆட்டுக்குட்டி பக்கத்தில் நிற்கிறா. கல்லை ஓங்கி அந்த ஆட்டுக்குட்டியோட தலையிலே போட்டுட்டா. அப்படியே 2 நிமிஷம் அந்த ஆட்டுக்குட்டியை பார்த்துட்டே இருந்தாங்க எல்லாரும். அது அங்கேயே இறந்துருச்சு. அப்புறம் அந்த கல்லெல்லாம் நவுட்டிட்டு அந்த ஆட்டுக்குட்டியை அவளே மெதுவாக தூக்கி கொண்டு போய் வயலுக்கு மேலே கடத்திட்டு அவள் திரும்பி போயிட்டா அவள் காருக்கு. இவங்க எல்லோரும் திரும்பி அப்படியே நேராக ஏறிட்டாங்க பஸ்ஸுக்கு. பஸ்ஸில் ஏறும்போது கூட திரும்பி பார்த்து அந்த ஸ்போர்ட்ஸ் காரில் வந்த பொண்ணை பார்த்து, "கொஞ்சம் கூட நெஞ்சிறக்கமே இல்லாத பொட்டை கழுதை" அப்படின்னு சொல்லி ஒருத்தர் திட்டுறாரு. அதை ஃபாலோ பண்ணி அந்த பஸ்ஸில் இருக்க எல்லாரும் மாற்றி மாற்றி, "ஆமாம் ஆமாம், அவள் கொஞ்சம் கூட இதே இல்லை, இறக்கமே இல்லாதவ" அப்படின்னு மாற்றி மாற்றி எல்லாருமே திட்டிக்கிறாங்க. இந்த கதையை கேட்டிங்கள்ல, இந்த கதை எப்படிப்பட்ட ஒரு சிக்கலான சூழ்நிலைன்னு யோசிச்சு பாருங்கள். நம்ம அந்த சூழ்நிலையில் இருந்திருந்தா நான் கண்டிப்பாக சொல்லுவேன், அது அப்படியே நாள் கடந்துட்டு போகுது, நானும் அதை கொல்ல மாட்டேன்ப்பா அப்படின்ட்டு நம்மள பாதி பேர் கிளம்பிடுவோம் வழியை. யாரும் இப்படி நின்று அதை கொன்று அதோடைய வழியிலேருந்து காப்பாற்றலாம் அப்படின்ற தாட் வராது. அப்படி ஒரு பெண் செய்தாள் அப்படின்னு சொல்லி ஒரு கதையில் படிக்கும்போதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவரை மொழிபெயர்த்த காலத்தில் இந்த கதையை படித்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி ஒரு உணர்வை கொண்டு வரணும். ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயும் இந்த மாதிரியும் பெண்கள் இருக்கலாம், இந்த மாதிரியும் பெண்கள் இருக்கிறாங்க, தைரியம் வேணும், மனசில் நிறைய விஷயங்களை நீங்களும் செய்யலாம் அப்படின்னு சொல்லணும். அப்படிங்கிறதுக்காக மேபி இதை மொழிபெயர்த்து கொடுத்துக்கலாம் நமக்கு. இந்த கதையை கேட்டு உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறதும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.